ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை அவர் வாங்கிக் கொள்ளுகிறார். இதன் வழியாக அவர் மறைந்திருந்த அந்த புதையலை கண்டுபிடிக்கின்றார். நமக்குள் புதையல் மறைந்திருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் புதையல்கள் இருக்கிறது. அந்த புதையல்களை நாம் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். மனிதர்களாகிய நம்மிடத்தில் பல திறமைகள் இருக்கிறது. சில பேருக்கு பாடுகின்ற திறமை, சில பேருக்கு வரைகின்ற திறமை, எழுதுகின்ற எழுத்தாற்றல், விளையாட்டுகளில் வீரர்களாக திகழ்வது, சிறந்த விஞ்ஞானிகளாக கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் காட்டுவது, படிப்பதில் ஆர்வமிக்கவர்களாக இருப்பது, இப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் பல்வேறு திறமைகள் இருக்கிறது. புதைந்திருக்கிற மறைந்திருக்கிற அந்த புதையலை நாம் வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த புதையலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இன்னும் நற்குணங்களை கூட நாம் புதையலாக அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு, இவை எல்லாமே புதையல்கள் தான். அது நமக்குள் இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியை, இந்த அன்பை நாம் கண்டுகொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருப்பதை நாம் வெளிக்கொணர வேண்டும். இந்த மகத்துவமான உண்மையை சொல்லுகிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த அந்த புதையலை கண்டுபிடிக்கிறார். தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்ளுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனித வாழ்வின் நற்குணங்களும் திறமைகளும் மறைந்திருக்கிற புதையல்கள் தான் என்றாலும், கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு தருகிற புதையல் எது? ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவர் கண்டுகொள்ளக்கூடிய விலை உயர்ந்த முத்து எது என்றால், அந்த விலை உயர்ந்த முத்தும் புதையலும் கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்வது, கிறிஸ்து என்கிற புதையலை தேடி கண்டுபிடிப்பது, கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற அந்த முத்துவை அடையாளம் கண்டுகொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வில் நாம் மேற்கொள்ளுகிற தேடல். அந்த தேடலினுடைய கருப்பொருளான கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்வது, கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிப்பது. கிறிஸ்துவே அந்த முத்து, அந்த புதையல் என்பதில் ஐயமில்லை. அதை மறுப்பதற்கில்லை. அதை கண்டுகொள்ளுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம் வாழ்க்கை பயணத்தை அதை நோக்கி செலுத்த வேண்டும். கிறிஸ்துவை கண்டுகொள்ளுகிற அந்த மனப்பக்குவம். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியும்? எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவை தேடி கண்டுகொள்ள முடியும்? இது ஒரு மிக பெரும் கேள்விக்குறிதான். ஆனாலும் அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளில் கிறிஸ்துவை நாம் அடையாளம் கொண்டு கொள்ளலாம். கிறிஸ்து என்பது அன்பின் அடையாளம், அவர் மன்னிப்பின் அடையாளம், அவர் இரக்கத்தின் அடையாளம், அவர் மன்னிப்பின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், பகிர்தலின் அடையாளம். இப்படி கிறிஸ்துவினுடைய நற்குணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த மனிதரிடத்தில் அன்பும் இரக்கமும் கருணையும் மன்னிப்பும் இருக்கிறதோ அந்த மனிதர் கிறிஸ்துவாகவே வாழ்கிறார். அந்த மனிதரிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார். அவர் கிறிஸ்துவை கண்டுகொண்ட ஒரு வணிகனாக, ஒரு மனிதராக இந்த உலகத்திலே திகழ்கிறார். ஒரு பெரியவர் ஒருவர் இருந்தார் ஒரு பங்குல. அந்த பங்கினுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக பல இடங்களுக்கு சென்று நன்கொடைகளை கேட்டு வாங்கி கொண்டே வருகிறார்கள். அந்த பெரியவர் தாராள உள்ளத்துடன் உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர். வருகிறவர்கள் போகிறவரிடத்திலெல்லாம் அன்போடு பழகக்கூடியவர், இரக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர். நல்ல அந்த ஊரிலே மதிப்பு மரியாதையும் இருந்தது. அப்படிப்பட்டவரிடத்தில் பங்கு குருவும் அவரோடு இணைந்த பொறுப்பாளர்களும் உதவியை தேடி போகிறார்கள். இதுபோல நாம் நம்முடைய பங்கு ஆலயத்தை கட்டப்போகிறோம், தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று கேட்டபோது
தனக்கு இருந்த ஒரு நிலத்தை அவர் கொடுத்து அந்த நிலத்தை விற்று அதில் வருகின்ற தொகை முழுவதும் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி தாராள உள்ளத்துடன் கொடுத்திருக்கிறார் அந்த பெரியவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு குருவானவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அப்படிப்பட்ட தாராள உள்ளம் படைத்த நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவை கண்டுகொண்ட புதையல்கள் தான். அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டவர்கள் தான். அந்த முத்து, அந்த புதையல் என்பது இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களிடத்தில் இருக்கிற நற்குணங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் கூட இந்த மகத்துவமான உண்மையை நாம் பார்க்கலாம். மோயிசனுடைய இறை அனுபவம். சீனாய் மலைக்கு செல்லுகிறார். அந்த சீனாய் மலையில் கடவுளோடு உறவாடுகிறார். அந்த இடத்திலிருந்து 2 கற்பலகைகளை கொண்டு வருகிறார், உடன்படிக்கை பேழைகள். அந்த உடன்படிக்கை பேழைகளை அவர் கொண்டு வந்து மக்களிடத்தில் ஆண்டவர் தன்னோடு உறவாடியதை, தனக்கு கட்டளையிட்டதை அந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். மோயிசனை பார்க்கிற மக்கள் அவர் ஒளிமயமாக இருப்பதைக் கண்டு, அவருடைய முகம் ஒளிமயமாய் இருப்பதைக் கண்டு பிரகாசம் அடைகிறார்கள். கடவுளை அவர் கண்டுகொண்டார் என்பதை உணர்கிறார்கள். இந்த இடத்தில் மோயிசன் அந்த சீனாய் மலைக்கு சென்று கடவுளோடு மேற்கொண்ட அந்த அனுபவ உரையாடல் என்பது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, விலையேற பெற்ற அந்த முத்தை கண்டுகொண்ட அனுபவம், மதிப்புமிக்க அந்த புதையலை அடையாளம் கண்டுகொண்ட அனுபவம். இந்த அனுபவத்தை நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடத்திலும் கிறிஸ்துவனுடைய நற்குண பண்புகள் இருக்கிற போது நாமும் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சிகளாக இருக்கிறோம். விலையேற பெற்ற முத்துக்களாக, புதையல்களாக நாமும் வாழ்கிறோம். அதனுடைய உட்பொருளான, கருப்பொருளான கிறிஸ்துவையும் நம் வாழ்வில் அடையாளம் கண்டு கொள்கிறோம். ஆமீன்.